சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு, நெய், வீட்டிலேயே செஞ்ச நெய் இது, எண்ணெய், 6 to 7 தக்காளி, பிரியாணி மசாலா, அப்புறம் தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு. இந்த பவுடர் ஒரு மேஜிக்கல் பவுடர், நாங்கள் வீட்டிலேயே செஞ்சது. இது துளசி அரிசி, இந்த அளக்கில் 2 அளக்கு எடுத்திருக்கோம். அப்புறம் 5 வெங்காயம், சிக்கன் 2 கிலோ, அப்புறம் ஃப்ரெஷ் தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. நான் இந்த அளக்கில் 2 அளக்கு அரிசி எடுத்ததுனால 2 கைப்பிடி கல் உப்பு. தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா காய வைக்கணும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மள்கிட்ட இருக்க முந்திரி பருப்பை அதில் போட்டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பொடியை போடுறோம். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை போடணும். நான் 2 அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 2 கைப்பிடி உப்பு போடணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1 கைப்பிடி உப்பை நான் இப்போயே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தான் புதினாவும் கொத்தமல்லி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டு, தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு, இது 3த்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த சாரெல்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்ருக்கணும். இப்போ எல்லா பேஸ்ட்டும் சேர்ந்து கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் சிக்கனை போடலாம். சிக்கனை போட்டுட்டு
தயிர் சேர்ந்து ஊற்றிக்கலாம், இல்லாட்டி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்க போகிறேன். ரெண்டு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். துளசி அரிசின்றனால ஒரு அளவுக்கு அரிசிக்கு 2.5 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு அளவுக்கு தான் நம்ம ஊற்றிருக்கோம். இந்த சமயத்தில் நான் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லாட்டி சேர்க்காமையும் விடலாம். 1/2 பேக்கெட் பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். இப்போது நான் மீதி 5 அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். அதோட தயிரும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். தயிர் சேர்த்துட்டு ஏற்கனவே ஒரு கைப்பிடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு கைப்பிடி உப்பையும் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு சட்டியை வந்து மூடிடணும். ரொம்ப நேரமாக ஒருத்தர் இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சு பார்த்துட்டு நமக்கு எப்போ தான் கறி துண்டு போடுவாங்க அப்படின்ட்டு டயர்டாகி இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் நான் தயிர் ஊற்றுறேன். ஸோ இப்போ ஒரு கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் தான் நம்ம அரிசி போடணும். அரிசியை ஏற்கனவே 2 தடவை நல்லா அலசி தண்ணியை இருத்து வச்சிடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை ஆட் பண்ணணும். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப நீங்கள் பிளேட்டை போட்டு மூடிடலாம். அப்பப்போ எடுத்து கிண்டிக்கிட்டு இருங்க. இந்த ஸ்டேஜ் அதாச்சும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு சட்டியை பிளேட் போட்டு மூடிட்டு தம் போட்டுடலாம். கீழே இருக்க கறிக்கொட்டையெல்லாம் எடுத்து மேலே அப்படியே தட்டில் பரப்பி வச்சுருங்க.
ஒரு 15 நிமிஷம் தம் போட்டது அப்படியே இருக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு கொஞ்சம் நெய் போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம பரிமாறி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.